Herod feared John, knowing that he was a righteous and holy man, and kept him safe. Mark 6:20. யோவான் நேர்மையையும் தூய்மையையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 20. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திருச்சபையானது திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்ட நாளை கொண்டாடி மகிழ்கின்றது. உண்மைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தன்னுடைய இரத்தத்தினாலே திருமுழுக்கு பெற்றவர் திருமுழுக்கு யோவான் அவர்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறது: கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது, எலும்பு மூட்டையையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உள்ளது. இறை வார்த்தையை தன்னுடைய மனதிலே இருத்தி ஏரோது செய்வது தவறு என்று சுட்டி காட்டும் பொழுது ஏரோதால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உண்மையை சுட்டி காட்டப்படும் பொழுது யாராலுமே நிறைய வேளைகளில் பொறுத்து கொள்ள முடியாது. ஏரோது கூட கடவுளுக்கு அஞ்சினான். இந்த நட்சத்திர வாசகத்துல பாருங்க, அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவனுக்கு உண்மை எது என்று தெரிகிறது. ஆனால் சூழ்நிலையிலே அவனுக்கு அவன் செய்வது நல்லது என்று அவனுக்கு தென்படுகிறது. ஆனால் திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு அஞ்சுவதா இல்ல மனிதர்களுக்கு அஞ்சுவதா? புனித பேதுரு தலைமை சங்க குருக்கள் முன்பு சொல்லுவது போல, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்பதா அல்லது கடவுளுடைய வார்த்தையை கேட்பதா? உங்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கே நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகின்றார். அதுபோல அவர் செய்வது தப்பு என்று சுட்டி காட்டி தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வதற்கு முன் வருகின்றார் திருமுழுக்கு யோவான். John was a burning and shining lamp. John 5:35. யோவான் எரிந்து சுடர்விரும் விளக்கு. யோவான் 5:35. யோவான் சிறிது காலமே வாழ்ந்தாலும் அது சுடர்விட்டு எரிகின்ற தீபமாக, மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் தீபமாக வாழ்ந்துவிட்டு செல்லுகின்றார். மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது தவறு என்று சுட்டி காட்டுகின்றார். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து, உங்களுக்கு வரவிருக்கின்ற தண்டனையிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முயலுகின்றீர்களா என்று பரிசேயர்களை பார்த்து சாடுகின்றார். உண்மையை எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் சொல்வதற்கு தயங்குவதே கிடையாது திருமுழுக்கு யோவான். அவரிடம் ஞானஸ்தானம் பெற்று வந்தவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று உண்மையை குறித்து அவர் சான்று பகருகின்றார். வனாந்தர மனிதனிடம் ஏதோ ஒரு வனப்பு இதயத்தை ஈர்த்தது, ஏக்கத்தை வார்த்தது. இயேசு மா காவியம். இந்த வனாந்தர மனிதனை பார்க்கும் பொழுது காட்டு தேனையும் வெட்டுக்கிளிகளையும் உண்டு வளர்ந்த இவர் எப்பொழுதுமே உண்மையை குறித்து சான்று பகருகின்றார். உண்மையை குறித்து சான்று பகரும் என்று நான் மீண்டும் மீண்டும் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையுமாக இருக்கிறார். நானே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கிறேன் என்று சொல்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு அவர் தன்னுடைய உண்மையை சுட்டி காட்டுவதன் மூலம் அவர் அங்கே ஒரு உண்மையான சீடராக திருமுழுக்கு யோவான் திகழ்கின்றார்.
While the arrogant ones extol their own courage, they degrade the excellence of truth. Saint Thomas Aquinas. கர்வம் கொண்டவர் தங்கள் தைரியத்தை மெச்சிக்கொண்டு உண்மையின் மகத்துவத்தை சிறுமைப்படுத்துகின்றனர். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோல உண்மையை எப்படிதான் திரித்து கூறினாலும், உண்மையை மறைக்க நினைத்தாலும் அது ஒரு நாள் வெளியில் வந்துதான் ஆகும். ஏனென்றால் உண்மை என்பது சுடர்விட்டு ஒரு தீபம் போல, அணைக்க முடியாத ஒரு தீபம். அதுதான் நான் முதலிலே உங்களுக்கு சொன்னேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லும் பொழுது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளதாக அது இருக்கிறது. யாராலுமே அது அழித்து விடவே முடியாது. திருமுழுக்கு யோவான் நான் உண்மைக்கு சான்று பகரவே வந்தேன் என்று சொல்லும் பொழுது, அங்கே அவர் அந்த உண்மையின் நாயகனாக, உண்மைக்கு முழுவதுமாக சான்று பகருவராக அவர் அங்கே திகழ்கின்றார். அவர் பாருங்க, அந்த ஏரோது அவரிடம் சொல்லுகின்றார், நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, மாறாக என்னை பற்றி நீ பேச வேண்டாம், அவதூறாக பேச வேண்டாம் என்றுதான் அவர் சொல்லுகிறார். ஏரோதியாவை வைத்திருப்பது அவருக்கு முறையாக தெரிகிறது. ஆனாலும் திருமுழுக்கு யோவான் 10 கட்டளைகளை அறிந்தவர். 10 கட்டளைகளே 9வது கட்டளை நமக்கு சொல்லுவது அடுத்துடைய மனைவியை விரும்பாமல் இருப்பது. அதுபோல அந்த உண்மையை அவர் சுட்டி காட்டும் பொழுது, அந்த உயிருள்ள இறை வார்த்தை அவருக்கு சுட்டி காட்டும் பொழுது, அது அவருடைய இதயத்தை அது குத்தி கிழிக்கிறது. ஆனால் அதை ஏரோதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் அவரை சிறையிலே தள்ளுகின்றான். We are not likely to understand the reasons for everything that happens in this life. We need grace to believe, to change, and even to forgive. வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணங்களை நம்மால் அறிய இயலாது. மனம் மாறவும் மன்னிக்கவும் நமக்கு அருள் தேவை என்று நம்ப வேண்டும். திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தால் அவர் அந்த உண்மையை ஏற்காமல் இருந்திருக்கலாம். அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், சரி நீ செய்து சரிதான் அப்படின்ட்டு அவரிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒளியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். நமக்கு கூட பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நிகழ்ச்சிகளை நாம் சந்திக்கின்றோம், நிகழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்கின்றோம். அனைத்துக்குமே நாம் விளக்கம் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்துக்குமே முழுவதுமாக நம்மால் விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த விளக்கத்தை விசுவாசத்தின் பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது, விசுவாச கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது, அதிலே ஒரு உண்மையான கடவுளுடைய ஆசீர்வாதம் அதிலே மறைமுகமாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருமுழுக்கு யோவான் கூட உண்மையை திரித்து கூறவில்லை, மாறாக நீ செய்வது தவறு என்று அங்கே சுட்டி காட்டும் பொழுது, அவருடைய தலை வெட்டப்பட்டாலும் சரி, எதுக்கு நான் என்ன ஆனாலும் சரி, நான் உண்மைக்கு முழுவதுமாக சான்று பகருவேன் என்று தன்னுடைய இன்னுயிரை அவர் திறக்கின்றார். John the Baptist chose to despise the commands of a tyrant rather than those of God. His example teaches us that nothing should be dearer to us than the will of God. Pleasing other people is of little value. Indeed, it often causes great harm. Lansbergus, the Casturian, monk and theologian. திருமுழுக்கு யோவான் இறைவனின் கட்டளையை விட கொடுங்கோலனின் கட்டளையை மீற தேர்ந்து கொண்டார். இறை சித்தத்தை தவிர்த்து வேறென்றும் விலைமிக்கதல்ல என்று அவரது முன் மாதிரிகையை கற்பிக்கிறது. பிறரை திருப்திப்படுத்துவதில் நாம் பெறுவது சிறு ஆதாயம், பெரும்பாலும் அது துன்பத்தையே ஏற்படுத்தும். திருமுழுக்கு யோவான் அவர்கள் ஏரோது செல்வதை அவர் ஏற்றிருந்தால் அந்த நேரம் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். அந்த விடுதலை செய்யப்பட்ட அந்த நேரம் அவருக்கு ஒரு சிறிய இன்பத்தை கொடுத்திருந்தாலும்,
கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக நான் சென்று விட்டேனே என்ற அந்த ஆதங்கம் அவரை வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுத்தி இருக்கும். ஆகவே அவர் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது கடவுளுடைய கட்டளையை மீறுவதா அல்லது மனிதனுடைய கட்டளையை பின்பற்றுவதா என்ற ஒரு இரண்டு விதமான ஒரு சூழ்நிலை, மதில் மேல் நிற்கும் பூனையை போல அவர் இருந்தாலும் அங்கே கடவுளுடைய கட்டளையை தான் நான் பின்பற்றுவேன், வேறு எதுவும் குறுக்கே வந்தாலும் அதை நான் பின்பற்றவே மாட்டேன் என்று முழுவதுமாக கடவுளுடைய கட்டளையை பின்பற்றுவதில் நான் அங்கே காண்கின்றோம். நமக்கு கூட நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இப்படியான சில தருணங்கள் வரலாம். கடவுளை பின்பற்றுவதாலா அல்லது மனிதர்களை பின்பற்றுவதா, அவங்க சொல்ற மாதிரி கேட்கறதா அப்படின்றது. அவங்க சொல்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மையே மாற்றிக்கொண்டாலும் வாழ்நாள் முழுவதும் நம்மையே நாம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்மை நாம் மாற்றிக்கொண்டே போனால் கடவுளுடைய வார்த்தைக்கு அங்கே இடமே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் நாம் வேஷம்தான் போட்டுட்டு இருக்கணும். ஆனால் திருமுழுக்கு யோவான் நீ செய்வது குற்றம் குற்றமே என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் இறை வார்த்தையை உள்வாங்கி அந்த இறை வார்த்தைக்கு முழுவதுமாக செயல் வடிவம் கொடுக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று திருமுழுக்கு யோவானுடைய சிரசு வெட்டப்பட்ட நாள், அந்த திருமரணம் என்ற இந்த நாளிலே அவருடைய நற்பண்புகளை மனதில் இருத்துவோம். முக்கியமாக எல்லா தருணங்களிலும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இறை வார்த்தையை நம் உள் வாங்குகின்றோம், கேட்கின்றோம். ஆனால் அது நம்மிலே பல மாறுதல்களை ஏற்படுத்துகிறதா? ஒரு புரோட்டஸ்டன்ட் பாஸ்டர் கூட சொன்னாராம், நான் விவிலியத்தை நிறைய முறை புரட்டி பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் விவிலியத்தை புரட்டி பார்த்துருக்கீங்க, விவிலியம் எத்தனை முறை உங்களை புரட்டி போட்டது என்று கேட்டாராம். அதுபோலதான் விவிலியத்திய வாசகங்களை நாம் வாசிக்கின்றோம், புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்கின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கை வரலாறும் இறை வார்த்தையும் எவ்வளவு தாக்கங்களையும் மாற்றங்களையும் நம்மிலே கொண்டு வருகிறது. மன்றாடுவோம். Lord Jesus Christ, give me faith, boldness and courage to stand firm in the truth of the gospel and to not to waver in my testimony of your love and grace. Give me hope and joy in the promise of everlasting life with you in your kingdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் நற்செய்தியின் உண்மைக்கும் உம் அன்பின் அருள் ஆசிர்க்கும் சான்று பகர்ந்ததில் என்றும் தளராது இருக்க திடமான விசுவாசத்தையும் தைரியத்தையும் எனக்கு தாரும். உமது அரசில் உம்மோடு வாழும் முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் தாரும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை புகழ்கின்றோம், போற்றுகின்றோம். உமக்கு எங்கள் முழு மனதோடு ஆராதனையை செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இன்று திருமணம் எனும் அருள் சாதனத்தால் இணையவிருக்கின்ற இந்த புதுமண தம்பதிகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இரு உள்ளங்களும் உமது வார்த்தைக்கு செவிப்பட்டு உண்மைக்கு சான்று பகர்ந்து உமது பிள்ளைகளாக நல்ல கத்தோலிக்க திருச்சபை, ஒரு குட்டி திருச்சபை ஆரம்பிக்கும் வரத்தை அவர்களுக்கு தந்தருளும். மேலும் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு தொலைக்காட்சி நேயர்களையும் இணையதளத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக நோயால் வருந்துகின்றவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நற்சுகத்தை தந்து நீர் எப்பொழுதுமே அவர்கள் அருகில் இருக்கின்ற உணர்வோடு அவர்கள் வாழ்க்கையிலே போராடக்கூடிய வரத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை தேற்றிடும்படியாக அன்பின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.